எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். விடிய காலம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 4 முறை அந்த அலாரம் மெசேஜ், அது இல்லாமல் 4 முறை சைரன் சவுண்டு. நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் வரும். ஆனால் அந்த மெசேஜில் என்ன தகவல் இருக்குன்னு இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு தெரியாது. அதில் என்ன தகவல் வந்திருக்குன்னா, இதுமாரி இங்கே ஒரு இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் யாரும் வெளியே வர வேணாம், பாதுகாப்பாக இடத்துல இருங்க, உங்களுடைய வீட்டு கதவு ஜன்னல்கள் எல்லாம் மூடி இருங்க அப்படின்ட்டு தகவல் சொல்கிற மாரி அந்த மெசேஜ். நேற்று 4 முறை மெசேஜ், நேற்றுன்ற விடியகாலம் 4 முறை மெசேஜ், 4 முறை சைரன் சவுண்டு. அப்போ எத்தனை ட்ரோனு தடுத்தாங்கன்னு கேட்டால் 4 ஆள் இல்லாத ட்ரோனு தடுத்துருக்காங்க. அது அபிஷியலாக அந்த தேசிய பாதுகாப்பு படையை அறிவிச்சிருக்கு. 4 ட்ரோனு தடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. பாதுகாப்பாக இருப்பாங்களா, சேஃப்டியாக தான் பார்த்துக்குது இந்த கவர்மெண்ட். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னு கேட்டால், முன்னாடி இருக்கிற கடைக்கு இந்த 11 ரோப், அப்புறம் சின்ன அந்த அலிப், அதுக்கப்புறம் குபுஸ் வேணுமா வாங்கின்னு போய் தரலாம். டோட்டல் பில்லு 4 தினார் 420 ஃபில்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 1365 ரூபா. என்ன இன்னைக்கு ஃபுல்லும் 4லே வருது. 4 மணி வரைக்கும் சைரன் சவுண்டு, 4 ட்ரோனு, பில்லு வாங்கினாலும் 4 தினார். தெரியல என்ன, ஏதோ சம்திங் ராங் நடக்குது. சரி, எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். இதுக்கு தேவையான எல்லா காய்கறியும் வேணுமா. இது என்னடா கத்துதுன்னு பார்க்காதுங்க. இது பஜ்ரம் அப்படி தான் கத்தும். ஷார்ட் பண்ண பாருங்க எப்படி கத்துன்னு. ஆனால் வண்டி ஓட்ட நல்லா இருக்குது. இது அந்த காலத்து வண்டியாக இருக்கவே வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண டயர்டாயிடுன்னு ஆடுது. சரி, தைமாச்சமையாக போய் என்னென்ன பொருள் வேணுமோ எடுத்து போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் மீன் கடைக்கும் போக சொன்னாங்க. மீனும் போய் வாங்கினாரலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், அந்த பெரிய கத்திரிக்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் குஸ்பரா பக்தன சீஜீர், அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளைப்பழம், இதெல்லாம் எடுத்துக்கினேன். தக்காளி கிடைக்கல. ஒரு 2-3 வாரமாகவே தைமாச்சமையில் தக்காளி இல்லை. அதுக்கப்புறம் மீன் கடைக்கு வந்து ஓனர் ஆர்டர் பண்ண மீனையும் சிறப்பாக வாங்கினு வீட்டுக்கு போயாச்சு. எப்பயும் போல் அந்த வாவல் மீன் தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாரு. ஓனர் பார்ட்டி வைக்கிறாரு போல தெரியுது. ஓனர் ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு சாப்பாடு வராங்க போல தெரியுது. அவங்களுக்கோசரம் தான் மீன் வாங்கியிருக்கும் போல தெரியுது. என்னடா தெரியுதுன்னு இசுக்கிற, கன்ஃபார்மாக சொல்லுடான்னு கேட்டால் கன்ஃபார்ம் வராங்க. அதனால தான் நேற்று வாங்கின்னு போய் கொடுத்துடலாம் எங்கள் ஓனருக்கு அந்த சொல்லும். அது போய் ஒரு பாக்ஸ் வாங்கினார் சொன்னார். நல்லா தான் குமாரிக்குது. அது போய் ஒரு பாக்ஸ் வாங்கினான்னு அது வந்து வாங்கின்னு போகிறேன் கெஸ்ட் டேக்கு வந்து. 8:30 மணிலேருந்து வேலைன்னு செஞ்சுன்னே இருக்கிறேன். தூக்கம் வர ஒரு பக்கம் வருது. ஓனர் தம்பி எதுக்கு வேலை வாங்கினார்னா, நேற்று சீசா ரெடி பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அப்போ போய் கிளினிக்ஸ் வாங்கினார் சொன்னார். ஒரு 350 ஃபில்ஸ் அதில் மீந்துச்சு. அது எனக்கு கொடுத்துட்டாரு. குமார் தான் நீ வச்சுக்க அப்படின்னு. அந்த 350 ஃபில்ஸ் கொடுத்ததுக்கு இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சார் பாருங்க. இதில் எனக்கு என்ன ஆத்திரம்னா, அவன் டிரைவர் தூங்கி நிற்கிறான். தூங்கி நிற்கிறவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு 2 ரிங்கு அவனுக்கு வச்சு ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன தூங்கி நிற்கிறவனை ஏப்பி வேலை ஆளு. சரி, மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ எடுக்க முடியாது, வீட்டுக்கு போவோம். பார்ட்டி முடிச்சுட்டு ஓனரோட ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டாங்க. நமக்கு சாப்பாடு வந்துருக்கு, சாப்பிட்லாம். என்ன வந்துக்குதுன்னு பார்த்துட்டு. இதை திறந்தா சாப்பாடு. இந்த மீனோட தலை தான் இருக்குது, மீனை காணும். இதை பார்த்தா தக்கூசு, இதை பார்த்தா முட்டை. கொஞ்சமாக தக்கூட்டு போட்டு பிசைஞ்சி, தக்கூஸ் முட்டை வச்சு, இது வந்து மீன் வச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். இந்த வந்துக்கிற இந்த தலை மீனுக்கு அக்கப்போர் கூட இருக்கிற டிரைவரு செம்ம கடுப்பு ஏற்றி விட்டான். அவங்களாம் சாப்பிட்டாங்க. ஓனர் எடுத்து அந்த பாத்திரத்தை அங்கே வைக்குமார் என்னார் எடுத்து வச்சா. அதுக்கு வந்து தலை கொட்டு, நீ எதுக்கு அங்கே வச்சா, நான் மீனெல்லாம் சாப்பிட்டு இருப்பேன் தானே, உன்னியார் அந்த எடுத்து சொன்னிச்சுன்னு பேர் இது மாரி பேசினான். அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறது, ஊருக்கு போகிற டைமில் எதுவும் அவன்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு
அதாவது அந்த மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுன்னு கேட்கும் போது நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். என்ன பண்ணுறது, ஓனர்கிட்ட திட்டு வாங்குறது போல கண்ட நாயிட்டெல்லாம் பேச்சு வாங்கத்தான் இருக்குது. கம்முன்னு வந்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்ற டைம் மணி 5:15. சரி சாப்பிடுவோம். சம்பளம் வந்துடுச்சு. இந்த சம்பளம் வர்றதுக்கு ஓனர் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஐஸ் வைக்கிட்டு தான் இருக்குது. சரி அப்பெல்லாம் கிடையாது, கொடுத்துருவாரு எப்பயாவது தவறும். ஆனால் இன்றைக்கி வந்து ஓனரே சொன்னார், ஏடிஎம் கார்டு இருக்குதுக்குமா நீ போய் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலை. சம்பளம் எடுத்துக்கினியான்னு கேட்டார். இல்லை என்ன ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எடுத்துக்கலாம், நீங்கள் சொன்னால் தானே தெரியும், போய் எடுத்துக்கோ, ஏடிஎம் கார்டில் காசு இருக்குதுல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தானே. ஏடிஎம் கார்டு இல்லாமல் நான் போய் எப்படி எடுத்துக்க முடியும்? சுருக்கமாக சொல்லிடுறேன். இது ஒரு ஷார்ட்ஸாகவும் எடிட் பண்ணி காலையிலே போட்டேன். இது என்ன பிரச்சனைனா, ஓனர் வந்து நீ பாட்டி வச்சாரு, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்களாம் நல்லா சிறப்பாக கவனித்து டீ காப்பி ஊற்றி கொடுத்து தண்ணி கொடுத்து நல்லா சிறப்பாக கவனித்து அனுப்பிவிட்டதால் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் பெருமையாக சொல்லவே என்னை வந்து போய் சம்பளம் எடுத்துக்கோ, அக்கௌண்ட்டில் இருக்குது பாரு அப்படின்ட்டு போய் சம்பளம் எடுத்து சொன்னார். அதோட காசு தான் இது. இது அப்படியே சேஃப்டி வச்சுக்கினேன். பார்க்கலாம் நைட்டு எங்கன்னா வெளியே போகிறாங்களா இல்லையான்ட்டு. ஆயில் வேணுமா? ஒரு ஆயிரம் போகலாம். ஆயில் காலி ஆச்சுன்னா சப்போஸ் நாளைக்கு ரேஷன் கடைக்கு போக சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த ஒரு எண்ணெய் ஒரு தினார் 370 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 422 ரூபா. மதியம் பாட்டி நடக்கும் போது கார் எடுத்துன்னு வந்து இங்கே நிப்பாட்டினான் பையன். இன்னும் இங்கே நின்றுக்குது. பசங்க எதனா பழம் அடிக்கிறன்னு கண்ணாடி உடைச்சிருமான்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இன்னும் வந்து வண்டி எடுத்துன்னு போகாமல் இருக்கிறான் பைத்தியக்காரன். இதே மெக்ரோனி, அப்புறம் அந்த சிக்கன், நல்லா தரமாக இருக்குது எல்லாமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டு தூங்குவோம். தகவல் எதுவும் வரல, வந்தால் ஷேர் பண்ணியிருப்பாங்க கூட. நாளைக்கு ஏதாவது தகவல் வருதான்னு பார்ப்போம், இல்லை நாளைக்கு ஏதாவது வேலை வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.